ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கொலேசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக மனிதர்கள் உண்டு. புறம்பே அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதர்களிடத்தில் தேவையற்ற காரியங்களை பேசுவதை விட்டு நாம் ஒவ்வொரு நாளிலும் ஞானமாய் நடந்து கொள்வது மிக அவசியம். நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய எல்லா காரியங்களையும் ஞானமாய் செய்யும்போது அது மற்ற புறம்பே இருக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அவர்கள் பரிசுத்தம் அடைவதற்கும் நாம் பிரயோஜனமான காரியங்களை ஞானமாக பேசி அவர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்வது மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. அம்மையாகவே நாம் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலங்களில் நாம் வீணடியாதபடிக்கு ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுடைய வசனத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் பரிசுத்தமாய் வாழ்வதிலும் எல்லா காரியத்திலும் நாம் பிரயோஜனமான காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் தேவையற்ற காரியங்களை பேசி நாட்களையும் காலத்தையும் ஒவ்வொரு நாட்களையும் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு காலத்தையும், ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு நிமிடத்தையும் தேவையற்ற காரியங்களை செய்யாதபடிக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்து நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆத்துமாவை தேவனிடத்தில் திருப்புவதற்கும் ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிறதிலும் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் தேவையற்ற காரியங்களை செய்யாதபடி கர்த்தருக்காக நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் ஞானமாய் செய்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வீர்கள் என்றால் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவையற்ற காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவையற்ற காரியங்கள், தீமையான காரியங்கள் சேருமானால் தேவனுக்காக நீங்கள் பிரயோஜனமான காரியங்களை செய்யும்போது அநேக ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் அநேக மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிற புறம்பே இருக்கிற மனிதர்களும் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு அவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்காக வாழ்வதற்கு நாம் ஞானமாய் நடப்பது மிக அவசியமாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்துவதும் மிக அவசியமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தில் இருக்கிற இந்த 2 காரியங்கள் இந்த புதிய நாளில் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் புறம்பே இருக்கிற மக்கள் மத்தியில் நாங்கள் அநேக மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஞானமாய் நடந்து நம்முடைய வார்த்தைகளை அநேகருக்கு சொல்ல, அநேகருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு காலத்தையும் நாங்கள் ஆண்டவரை பிரயோஜனப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி செல்ல உமக்காக கனிகளை கொடுக்க அநேக மனிதர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.